இன்னைக்கு ஒரு 13 வயசு பிள்ளை என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லித்தான் ஓடி சாடி இருப்பாங்க. ஆனால் அந்த தாய் விசுவாசத்தினால சொல்லியிருப்பா, ராஜாவினுடைய கட்டளை பிறக்கிற எல்லா பிள்ளைகளையும் அழித்து விட வேண்டும் என்பது ராஜாவுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் யாருக்கும் தெரியாமல் பிள்ளைக்கு அழுகை சத்தமும் வெளியில் கேட்காம இந்த பிள்ளைய நம்ம அழகாக பாதுகாத்து நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே இவ மிகவும் பொறுப்போடு நடந்து இவளுக்கு அந்த பொறுப்பு உணர்வு என்ன செய்தது இருந்தது. அந்த பிள்ளைய எல்லாரும் தங்களுடைய பிள்ளைகளை நைல் நதியில் போட்டுட்டு திரும்பி போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அவருடைய தமக்கியாகிய மிரியாம் திரும்பி போகலை. அந்த பிள்ளைய நாணல் பெட்டியில் வச்சு அப்படியே நைல் நதியில் விட்டுட்டு, ஐயோ இந்த நதியில் முதலைகள் எல்லாம் அதிகம் இருக்குமே, என் தம்பிக்கு எதுவும் நடந்து விடக்கூடாதே, என் தம்பி பாதுகாப்பாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒளித்து நின்று அவள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அப்போ தான் பார்வோனின் குமாரத்தி குளிக்க வருகிறாள். அவள் அந்த நாணல் பெட்டியை பார்த்த உடனே அந்த நாணல் பெட்டியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாள். அவளுடைய பார்வையில் ஒரு கருணை இருந்தது. உடனே இவ ஓடி போகிறா. ஒரு சின்ன பொண்ணு எவ்வளவு பொறுப்பாக தைரியமாக ஓடி போய் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நான் ஒரு தாயை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசுகிறா. இந்த அவளுடைய தைரியம் அந்த பொறுப்புணர்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தைரியம். பொறுப்பாக இருக்கும் பொழுது ராணின்னு கூட அவள் பார்க்காம அந்த ராணி குடும்பத்தார் தான் பிள்ளையை அழித்து விட வேண்டும் என்ற கட்டளை போடப்பட்ட இருந்த நாட்களிலும் அவள் தைரியமாக பேசுகிறாள். அவளுடைய ஞானமான பொறுப்புணர்வையும் அதில் நம்ம பார்க்க முடிகிறது. அவள் என்ன செய்கிறான்னா, அந்த ராணிகிட்ட போய் அந்த பார்வனின் குமாரத்திட்ட போய் சொல்லுகிறா, இந்த பிள்ளைய நீங்கள் வளர்க்குறதற்கு நான் ஒரு தாயை கூட்டிகிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறுப்புணர்வோடு என்ன செய்கிறாள், ஞானமாக பேசுகிறத பார்க்க முடிகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவரே, இந்த மோசேயாகிய ஒரு மீட்பரை உருவாக்குவதற்கு இந்த மிரியாமுடைய பொறுப்புணர்வு ஒரு காரணமாக தான் காணப்பட்டது.